இங்க ஒரு கற்கால காட்டுவாசி குடும்பம் ஒண்ணு காஞ்சி போன பாலைவனத்துல சோறு தண்ணி இல்லாம டுமாரோ அப்படின்ற இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்ப வழியில ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வேக வேகமா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வெப்பன் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கும்போது அப்புறம் கடைசியா பார்த்தா அது இவங்க குடும்ப தலைவன். அவர் எதுவும் இவங்கிட்ட சொல்றதுக்காக அவசர அவசரமா ஓடி வந்துருவார் போல. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டு சாரிங்க நாங்க பிரிடேட்டர் நினைச்சோம் அப்படின்னு மாதிரி சொல்ல நல்லா நினைச்சிங்க எவ்வளவு நாளமா உனக்கு இந்த கோவம், சரி வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டு போய் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா வழியில ஒரு பெரிய செவரு, இவ்வளவு பெரிய செவத்தை இவங்க இதுக்கு முன்னாடி லைஃப்ல பார்த்ததே இல்ல. இதை பார்த்துட்டு இவங்க இதுதான் அந்த உலகத்தோட முடிவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்பா அவரு அந்த வாழை ஓபன் பண்ணிட்டு இது ஒன்னும் முடிவு இல்ல இதுதான் தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த வாளுக்கு அந்த பக்கம் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் கலர் கலரா பழங்களாவே இருக்கு. இதை பார்த்தவங்க இவ்வளவு நாளா சோறு தண்ணி இல்லாம காஞ்சி போயிருந்தாங்களா, போய் பூந்து வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க அங்க இருக்க பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு கடைசியா அவங்க மெனுல ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. சோ அதை சாப்பிடறதுக்காக இவங்க பொறிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அங்க யாரோ ட்ராப் வந்து செட் பண்ணிருக்காங்க போல. அந்த ட்ராப்ல இவங்க வசமா மாட்டிக்கிறாங்க. அப்போ அங்க இந்த காட்டுவாசி சீல்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கப்புள்ஸ் வராங்க. அப்படி வந்தவங்க இவங்களை பார்த்துட்டு இவங்க மனுஷங்க தான் தெரிஞ்சதும் அவுத்து விட்டுறாங்க. அப்படி அவுத்துட்டு சாரிங்க நாங்க அனிமல்ஸுக்காக வச்சோம் ட்ராப், நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த அவதார் படத்துல வர மாதிரி அவ்வளவு பெரிய மரம், அந்த மரத்துல அங்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடுங்க இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாரும் வாய் பொழந்து நின்று இருக்கும் போது அது இல்லாம அவங்க மேல போறதுக்கு லிப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அந்த லிப்ட்ல ஏறிக்கிட்டு எல்லாரும் மேல போய் பார்த்தா அந்த வீடு அவ்வளவு அழகா இருக்கு. இந்த காட்டுவாசி ஃபேமிலிக்கும் அந்த வீடு அப்படின்னாவே என்னன்னு தெரியாது. ஏன்னா இவங்க ஒரு குகையில வாழ்றவங்க. இவங்க எல்லாருமே இந்த வீட்டை ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு பையன் அங்க இருக்க விண்டோ பார்த்துட்டு அம்மா என்னங்க இது, நம்ம எல்லாரும் உள்ள இருக்கோம், அப்புறம் எப்படிங்க வெளியே இருக்க விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டவங்க என்னவன் விண்டோவே இப்பதான் பாக்குறானா, ஆமாப்பா இதான் விண்டோன்னு சொல்லுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல விண்டோ அப்படின்றான். அது இல்லாம அந்த ஃபேமிலியில இருக்க ரெண்டு லேடிஸ் வந்துட்டு அங்க இருக்க மிரர் பார்த்துட்டு பயந்து போயிட்டு அதெல்லாம் உடச்சுனுங்கிறாங்க. ஏங்க அது ஜஸ்ட் உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தாங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைதியாறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு டே ஃபுல்லா இவங்களோட வீட்டை சுத்தி காட்டிட்டு அன்னைக்கு நைட்டு சரி வாங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த ஃபேமிலி அதே இடத்துல பாய் விரிச்சு படுக்க ஆரம்பிச்சிடறாங்க. எங்க படுங்க அப்படின்னா இங்கேயே படுக்கிறதா, இங்க எல்லாருக்கும் தனித்தனியே ரூம்ஸ் இருக்கு, பிரைவேட்டா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல தங்க வைக்கிறாங்க.